தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உன் வேண்டுதலுக்காக ஆண்டவர் அதிசயம் செய்வார். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று உங்களுக்காக ஒரு விசேஷமான செய்தி. நீங்கள் ஏதாவது ஒன்றுக்காக பிரார்த்தித்து காத்திருக்கிறீர்களா? மனதில் ஒரு கேள்வி இருக்கிறதா? என் வேண்டுதல் எப்போது நிறைவேறும்? என் கண்ணீர் எப்போது மறையும்? என் கவலைகள் எப்போது விலகும் என்று இன்று கடவுள் உங்களிடம் சொல்கிறார், உனக்காக சொல்கிறார். மகனே, மகளே, உன் வேண்டுதலுக்காக நான் அதிசயம் செய்வேன். நம்முடைய தேவன் மௌனமாக இருக்க மாட்டார். செயலற்றவர் அவர் அல்ல. நீ பேசாவிட்டாலும் உன் உள்ளத்தின் குரலை அவர் கேட்கிறார். உன் வாழ்வை அவர் நேராக காண்கிறார். நீ எத்தனை நேரம் பிரார்த்தித்தாலும் கடவுள் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார். நீ அழுத அந்த கண்ணீர் வீணாகாது. அது உன் அதிசயத்தின் விதையாக மாறுகிறது என்றே, அற்புதத்தை காணப்போகிறாய் என்றே. நாம் சில சமயம் நினைப்போம், என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு பின் மாற்றம் எதுவும் வராது என்று. ஆனால் நம் கடவுள் முடியாததை கூட முடித்து காட்டுவார். அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார். மத்தேயு 7:7 இவ்வாறு கூறுகிறது, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தம்பி, தங்கை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பிரார்த்தனைக்கு ஆண்டவர் பதில் தராமல் இருக்க முடியாது. நீங்கள் கேட்கிற அளவுக்கு அவர் கொடுப்பதில்லை. அவர் அளவுக்கு மீறி நீங்கள் கேட்பதை விட அதிசயமாக கொடுப்பார். நம்புங்கள். நீங்கள் கேட்பது ஒரு வழி, அவர் தருவது புதிய வழி, புதிய பாதை, புதிய வாழ்க்கை, புதிய அனுபவம். அதிசயத்தின் வழி அது. நம்மால் செய்ய முடியாத காரியம் ஆண்டவரால் நிறைவேற்றப்படும். ஏசாயா 41:10 இவ்வாறு கூறுகிறது, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். மனிதர்கள் விட்டு சென்றாலும் தேவன் நம்மோடு இருப்பார். நீ ஒருவனாக ஒருத்தியாக உணரும் போது கூட அவர் உன் பக்கத்தில் நிற்கிறார். அவர் ஒரு தந்தை போல, ஒரு நண்பன் போல, ஒரு பாதுகாவலன் போல இருக்கிறார். உன் உயிராக அவர் இருக்கிறார். அந்த நம்பிக்கையுடன் நிற்கும் போது அதிசயம் நிச்சயமாக நிகழும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் சந்தோஷத்தோடு அறுவடை செய்கிறார்கள். இன்றைய துன்பம் நாளைய மகிமைக்கு வழி. நீ இப்போது கண்ணீர் விட்ட இடமே நாளை சாட்சி சொல்லும் இடமாக மாறும். நீ இன்று எப்படி என்று கேட்கிறாய், ஆனால் நாளை அதிசயமாக நடந்தது என்று சொல்ல போகிறாய். என் தேவன் எனக்காக அதிசயம் செய்தார் என்று நன்றி பிரார்த்தனை ஏறெடுக்கப் போகிறாய். துதிக்கப் போகிறாய். ஆராதனை செய்ய போகிறாய். ஆண்டவருடைய அன்பை, வல்லமையை உணரப் போகிறாய். பிரசங்கி 3:11 இவ்வாறு கூறுகிறது, எல்லாவற்றையும் அவன் தகுந்த காலத்தில் அழகாக செய்தான். கடவுள் தாமதம் செய்கிறவர் அல்ல, ஆனால் அவர் செய்கிற எல்லாம் அழகாகவும் தகுந்த நேரத்திலும் இருக்கும். அவர் உன் வாழ்க்கையில் செய்கிற அதிசயம் தாமதமாக வராது. லூக்கா 8:48 இவ்வாறு சொல்கிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சிறிய விசுவாசம் வைத்தாலும் அது பெரிய அதிசயத்தை உருவாக்கும். விசுவாசம் வைத்தவரை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்பட வைப்பதில்லை. இன்றைய பிரார்த்தனையின் முடிவில் நாம் சொல்லலாம், தேவனே, எனக்காக அதிசயம் செய்யும். தேவனே, எனக்காக அற்புதம் செய்யும் நாளுக்காக நான் தயாராக இருக்கிறேன். காத்திருக்கிறேன். உமது அன்பு தயவிற்காக காத்திருக்கிறேன். உமது அதிசய அற்புதத்திற்காக காத்திருக்கிறேன். உமது கருணை பார்வைக்காக காத்திருக்கிறேன். இரக்கத்திற்காக காத்திருக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, உம்மோடு கேட்கிறேன், எனக்காக அதிசயம் செய்யும். என்னை விடுதலை செய்தருளும் என்று. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் காத்திருக்கும் வேண்டுதலுக்காக நீர் அதிசயம் செய்யும் என்று நம்புகிறேன். நீர் சரியான நேரத்தில் செய்பவர். என் விசுவாசத்தை வலிமைப்படுத்தி உம்மை நம்பும் மனதை தாரும். இயேசுவின் நாமத்திலே நான் விடுதலையை பெற்று அற்புதத்தை கண்டு ஆனந்த களிப்போடு வாழ செய்வீராக. நம்பிக்கையுடன் இருங்கள், ஏனெனில் உங்கள் வேண்டுதலுக்காக ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறார். காத்திருங்கள், அவர் தவறமாட்டார். நொடிப்பொழுதில் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த காணொளியிலே உங்கள் வாழ்க்கை மாறி அதிசயம் நடக்கப் போகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து அற்புதமாய் உங்களை வழி நடத்துவார். உங்கள் வேண்டுதல் யாவும் அதிசயகரமாய் நடத்தி செயலாக்கத்திலே வெற்றியோடு தருவார். அவரை நம்புவோம். அவர் நல்லவர். இயேசுவே, எனக்காக அற்புதம் செய்வீராக, எனக்காக இறங்குவீராக. இந்த ஏழையை கண்டு ஆண்டவரே, நீர் மனமிறங்கி இன்றே புதிய விடுதலையை அருள்வீராக. தாமதமில்லாமல் நான் கேட்கும் ஜபங்களுக்கு பதில் தருவீராக. என்னை ஆசீர்வதிப்பீராக என்று அனுதினமும் ஜபிப்போம். ஆண்டவர் முன் நமது தேவைகளை எடுத்து வைப்போம். நமது பாரங்களை அவரது பாதத்திலே இறக்கி வைப்போம்.
ஆண்டவர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு இருப்போம். இந்த காணொளியில் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதத்தை, அதிசயத்தை, மாற்றத்தை தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள். வீடியோவை ஷேர், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நன்றி, வணக்கம்.